இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதாக ஏற்கனவே முதல்ல திட்டமிட்ட தேதிங்கிறது டிசம்பர் 13. டிசம்பர் 13 தான் விஜய் அவர்கள் கரூருக்கு வருகிறார் அப்படின்னு முதல்ல திட்டமிட்டப்பட்டது. அது அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் போட்டுருந்தாங்க அந்த ஷெடியூல். அது மட்டும் இல்லாமல் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் கொடுக்கப்பட்டு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் அந்த ஷெடியூலை அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் டிசம்பர் 13 விஜய் கரூருக்கு வருகிறார் அப்படிங்கிறது தான். அப்போ ஏற்கனவே கரூருக்கு போன தேதி இருக்கு இல்லைங்களா, அந்த 27ஆம் தேதி தான் கரூருக்கு போனார். அப்போ தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அந்த 27ஆம் தேதி ஆஸ் பர் ஷெடியூல் எங்கே போகிறதாக இருந்துச்சுனாக்கா விஜய் சென்னையினுடைய வட சென்னை பகுதிக்கும் மற்றும் சென்னையில் உள்ள திருவள்ளூர் பகுதி, இந்த ரெண்டு பகுதிக்கும் தான் அந்த 27ஆம் தேதி விஜய் போவதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த இன்டர்சேஞ்ச் வந்து ஏன் நடந்துச்சு? 27ஆம் தேதி சென்னைக்கு வர வேண்டியவர் 13ஆம் தேதி கரூருக்கு வர வேண்டியவர், அந்த 13ஆம் தேதி கரூருக்கு வர்றதை தூக்கி டேட்டை மாற்றி போட்டுட்டு வட சென்னைக்கு வர டேட்ல ஏன் அந்த 27ஆம் தேதி டேட்ல ஏன் அவர் கரூருக்கு போகணும் விஜய்? அப்ப இதற்கு பின்னாடி தாவேகா சார்பாக அல்லது விஜய் சார்பாக ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டிருந்ததா? அது ஏன் சார் கரூர் தேதி மட்டும் ஏன் சார் மாறணும் அப்படின்னு எங்களாலையும் வீடியோ போட்டு கேட்க முடியுமா சார்? அப்ப இந்த தேதி மாற்றப்பட்டதற்கு பின்பு ஏதாவது சதி திட்டத்தை தீட்டி இருக்கிறார்களா? இந்த தேதி ஏன் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தான் திமுக சார்பாக ஒரு 30 விழா ஒன்று நடத்தினாங்க. அதுல கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக, அதுக்கு மிகப்பெரிய ஆதரவான கூட்டம் வந்துச்சு. அது எல்லா சோசியல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல காமிச்சாங்க. அவ்வளவு கூட்டம் அந்த 30 விழாக்கள் அந்த கூட்டம். அதனால உடனடியாக அதே இடத்துல நம்ம கூட்டத்தை காமிக்கணும், திமுகவை விட அதிகமான கூட்டம் விஜய்க்கு வந்ததாக சோசியல் மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காசு கொடுத்து சமஸ் போன்ற அந்த ஊடக எச்சைகள் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டு பணத்தை கொண்டு போய் வாயில் அடிச்சு இதை வந்து பயங்கரமா ப்ரமோட் பண்ணி திமுகவை விட விஜய்க்கு தான் தமிழ்நாட்டில் அதிகமான ஆதரவு மனநிலை இருக்கு. அப்ப இங்க உள்ள வாக்காளர்கள் பொதுமக்கள் எல்லோரும் திமுக கூட்டணியை விட விஜயை தான் அடுத்த மாற்றாக, திமுகவிற்கு அடுத்த கட்சியாக, திமுகவை நீக்கிவிட்டு அதில் உட்கார வைக்கக்கூடிய கட்சியாக தாவேகாவை தான் இந்த தமிழ்நாட்டு பொதுமக்கள் விரும்புகிறார்கள், வாக்காளர் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி அதன் மூலமாக ஒரு நேரட்டிவை தமிழ்நாட்டில் செட் பண்ணணும் என்கிற நோக்கத்தோடு தான் கரூரில் 30 விழா முடிஞ்ச உடனேயே அடுத்ததாக தாவேகா விஜய் வட சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் போன அந்த டேட்டை இல்ல உடனடியாக அந்த டேட்டை மாத்தி இங்கே போடுங்க, இந்த டேட்ல போயிட்டு நம்ம அதிக விட பிரியமான கூட்டம் காமிக்கணும் என்கிற தன்னுடைய அரசியல் அரிப்புக்காக 41 உசுறு உங்களுக்கு கேட்குது இல்லையா? அப்ப திமுகவை விட அதிகமான கூட்டத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டம் நெரிசல் இருந்து கூட்ட நெரிசல் அதிகமாக காமிச்சாதான் ட்ரோன் ஷாட்ல நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி காமிக்க முடியும் என்பதற்காக திட்டமிட்டே தாவேகா இந்த செயலை செய்ததா? அந்த திட்டமிட்ட செயலில் தான் பொதுமக்கள் 41 பேர் உசுரை விட்டார்களா என்கிற கேள்வி வருமா வராது நமக்கு?